சில திட்டங்களை கேட்டு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படி நாம நிறைவேற்றி கொண்டு இருக்கக்கூடிய திட்டங்களுடைய அவுட்புட் தான் இன்னைக்கு என்ன நிலை? 11.19% இரட்டை இலக்கு வளர்ச்சி. இந்தியாவில வேற யாரும் எட்ட முடியாத வளர்ச்சி. நம்ம ஆட்சிக்கு 1752 நாட்கள் ஆகியிருக்கு. இதுல நாம சாதனை பண்ணாத நாளே இல்லை. அந்த அளவுக்கு தினமும் ஏதாவது ஒரு திட்டத்தை தொடங்கி செயல்படுத்திக்கிட்டு வரோம். எனக்கு ஒரு சில சாதனைகள் நினைவில் வச்சிருக்க முடியாம மறந்து போயிடுது. அதனால நீங்க எல்லாரும் உங்க பணியில செய்யப்பட்டிருக்கக்கூடிய சாதனைகளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை உங்கள் இல்ல மக்களை சந்திக்கும் போது நினைவுபடுத்துங்க. அது கித்தகம் உங்களுக்கு பயன்படும், நல்ல யூஸ் ஆகுது. தேர்தல் பணிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் நாம தான் முன்னணியில் இருக்கோம். கூட்டணியில புதுசு கட்சிகள் எல்லாம் இணைகிறாங்க. தொகுதி பங்கீடு பற்றி பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைச்சாச்சு. தேர்தல் பரப்புரையும் எல்லாருக்கும் முன்னாடி நாமே தொடங்கிட்டோம். எந்த தொகுதி யாருக்கு, வேட்பாளர் யார், இதை தலைமை கழகத்துக்கும் இன்னும் சொல்ற நான் கவனிச்சுக்கிறேன். அறிவிக்கிற வேட்பாளர்களை வெற்றி பெற வைப்பது உங்கள் கடமை. கட்சி வேட்பாளர்கள் மட்டுமல்ல, நம்முடைய கொள்கை உறவாக பயணிக்கிற கூட்டணி கட்சியில் வேட்பாளர்களையும் பெரிய வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க உழைக்கணும். களத்துல நம்ம ஆட்களுடைய உழைப்பை பார்த்து அவங்களை விதைக்கணும். அந்த கடமையை நீங்க நிச்சயமாக நிறைவேற்றுவீங்கன்னு நான் நம்புறேன். தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற கேள்வியை மக்கள் மன் எழுப்புங்க. தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? தமிழ்நாடு அணியா டெல்லி? தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கணும். மதச்சார்பற்ற நம்முடைய முற்போக்கு கூட்டணி ஜெயிக்கணும். அடிமை அதிமுகவும் தமிழக பாஜகவும் அனைத்து தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்கணும். உங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சரா பொறுப்பை ஏற்கணும். தமிழ்நாடு எல்லா துறையிலும் தொடர்ந்து நம்பர் 1 இருக்கணும். இது நான் தர்ற வாக்குறுதி. இப்படி நீங்க நம்பிக்கையோட மக்கள் கிட்ட சொல்லுங்க. அது மட்டுமல்ல, நீங்க முக்கியமா சொல்ல வேண்டியது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற இந்த போர்ல தமிழ்நாடு வெல்வோம் என்று ஒன்றாக, இந்திய திணிப்பை எதிர்க்க வெல்வோம் ஒன்றாக, மாநில சுயாட்சி நிலைநாட்டிட வெல்வோம் ஒன்றாக, மக்கள் நல திட்டங்களை தொடர்ந்திட வெல்வோம் ஒன்றாக, தமிழ்நாடு எப்பொழுதும் அமைதியான மாநிலமாக வெல்வோம் ஒன்றாக, தமிழ்நாட்டை வளர்ச்சி பயணம் தொடர வெல்வோம் ஒன்றாக, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க ஒன்றாக, தமிழர் சுயமரியாதை காத்திட வெல்வோம் ஒன்றாக, தமிழ்நாடு தலைகுனியாது என்று காட்டிட வெல்வோம் ஒன்றாக, பாசிச பாஜக விரட்டிட வெல்வோம் ஒன்றாக, அடிமை அதிமுகவுக்கு பாடம் கற்பிக்க வெல்வோம் ஒன்றாக, தமிழ்நாடு இந்தியாவுக்கே வழிகாட்டிட வெல்வோம் ஒன்றாக. நீங்களும் திரும்ப சொல்லுங்க, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.